வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான பூண்டு குழம்பு தாங்க. இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த பூண்டு குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்து செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நான் அதில் சேர்த்துருக்கேங்க. முழுசோடு சேர்த்துருக்கேன். கூடவே தோல் நீக்கி வச்சுருக்கிற ஒரு 30 பல் பூண்டை நான் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி பூண்டு அதிகமாக சேர்த்து செய்யும்போது பூண்டு குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போது நம்ம சேர்த்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிதமான தீயில நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுறலாம். இந்த குழம்பு நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ இதில் ஒரு குட்டி சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வணக்கி விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போது தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் குழஞ்சிருச்சு, நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல. வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து மட்டும் இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். சேர்த்துட்டு அந்த குழம்பு மிளகாய்த்தூளை அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு டைம் பரட்டி விட்டுறலாங்க. இப்போது எலுமிச்சப்பழ அளவு புளியை நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளி கரைசலையும் நம்ம நல்லா கரைச்சி இதில் சேர்த்துடலாம். பேச்சுலர்ஸ் கூட இந்த குழம்பை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ பார்க்கும்போது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். இது நல்லா கொதித்து வரும்போது நல்லா கட்டி ஆயிருங்க. இப்போது மூடி போட்டு நம்ம இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே அழகாக திரண்டு வந்திருக்குது. நம்மளுடைய சுவையான காரசாரமான பூண்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த பூண்டு குழம்பை சூடான சாதம் கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இந்த பூண்டு குழம்பை சூடான சாதம் கூட போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.